வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் தொடர்ந்து கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிந்தனை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதற்கு காரணம் அனைவருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால், நாம் இந்த கர்மவினை கழிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை பல முறை சிந்தனைகளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். மனிதன் வந்ததின் நோக்கம் அது அல்ல, ஆனால் நாம் வந்ததின் நோக்கம் அதுவே. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், ஒரே ஒரு காரணம். என்ன? சஞ்சித கர்மம். நமது முன்னோர்களிடம் இருப்பாக இருந்த சஞ்சித கர்மம் என்ற அந்த கர்ம வினையே உடலாக இங்கு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். அது குழந்தை பிறக்கிறது, ஆனால் அந்த குழந்தை மனிதனாக பிறக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறி. ஏன்? அதன் கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை அந்த அளவுக்கு இருக்கிறது. சரி, அப்ப இது கழிய வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது. இப்போ இந்த கர்மவினை கழிய வேண்டியதன் அவசியத்தை இந்த சமுதாயத்தில் நிறைய எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். ஏனென்று சொன்னால், இந்த கர்மவினை என்பதை பற்றி அறிந்து கொள்ளாதே என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர். இப்ப இந்த கர்மவினை என்று சொல்லக்கூடிய பாவம் புண்ணியம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று நாம் எப்பொழுது நிறுத்திவிட முடியும் என்று கேட்டால் முடியும். அதுவும் முடியும். எப்பொழுது என்று சொன்னால், உண்மையை 100% நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், உள்ளதை உணர்தல் என்று சொல்லுவாரே மகரிஷி அவர்கள், உண்மை உணர்வை பெற்றுவிட்டோம் 100% என்று சொன்னால், அப்பொழுது இந்த கர்மவினை பற்றிய சிந்தனையே தேவையே இல்லை. தேவையே இல்லை. நாம் ஏன் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம்? நன்மணியை இன்னும் கர்மவினையை பற்றி அதிகமாகவே பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன்? அவர் கர்மவினையை சுமந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டார், அதனால் பேசிக்கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இவர் இதையே பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னா, அவர்கள் கர்மவினையை உணரவில்லை என்று அர்த்தம். இன்னொன்று என்ன என்று சொன்னால், கர்மவினை எல்லாம் நாங்கள் கூட்டாமல்லாம் நாங்கள்லாம் எங்களாலெல்லாம் இருக்க முடியாது. அப்ப அவங்க இதை பத்தி ஏயா பேசுற அப்படி. ஏன்? இது பயமா இருக்கு, இது பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ஆன்மீக தத்துவம் உங்களை பயமுறுத்துவதாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆன்மீக தத்துவத்தை மகரிஷி அவர்கள் இங்கு கொடுத்திருக்கிறார். இந்த தத்துவம் நமக்கு பயத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்று சொன்னால், ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மகரிஷி தத்துவம் பயமுறுத்துற மாதிரி எல்லாம் அவர் கொடுக்கல, அதை நீங்க தான் பயமுறுத்துற மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி அல்ல. மகரிஷி அவர்கள் இதை பயமுறுத்துவதற்காகத்தான், பயம் ஏற்படுவதற்காகத்தான் கொடுத்தார்கள். அந்த தத்துவத்தை பயம் இல்லாமல் அதை ஆசை கட்டுவதாக அதை எடுத்து சொல்லக்கூடிய சில பேர் வந்து விட்டதனால் இது பயமுறுத்துவதாக தெரிகிறது. இதை நான் சொல்வதற்கு எனக்கு அதுக்கு தகுதி இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நேரடியாக மகரிஷி அவர்களிடம் நாங்கள் பயிற்சிகளை, தத்துவங்களை கேட்கும் பொழுது
எங்கள் மனதுக்குள்ளாக குண்டூசி வச்சு குத்துற மாதிரி தான் இருந்தது. அந்த பயம் வந்தது. அந்த பயத்தோடு தான் நாங்கள் வந்தோம். பயம் என்று சொன்னால் இது தேவையான பயம், தேவையான பயம். அப்ப இந்த தத்துவத்தை பேசும்போது பயமுறுத்தாம பேசுங்க அப்படின்னு எனக்கு கூட ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடியே சில பேர் சொல்லுவார்கள். சில மன்றங்களுக்கு நான் போகும்போது, நீங்க ரொம்ப பயமுறுத்தி பேசுவீங்களா? கொஞ்சம் இங்க வந்து பயமுறுத்தாம பேசுங்க. ஏங்க? அப்படின்னு சொன்னா, இங்க கொஞ்சம் வசதியானவங்கலாம் நெறைய பேர் வருவாங்க. அவங்கள கொஞ்சம் பயமுறுத்தாம பேசுங்க. ஏன்? அவங்க பயமுறுத்தி அவங்க திருந்திறக்கூடாது. அவங்க இப்படியே கர்மவினையை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் அவர்களிடம் நன்கொடை வாங்கிக் கொண்டே இருக்கணும். அதற்காக நீங்கள் அவர்களை பயமுறுத்தாமல் பேசுங்கள். நான் என்ன இங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கா வந்திருக்கேன்? என்னை விட்டு விடுங்கள். வேறு யாரையாவது வைத்து நீங்கள் பயிற்சி நடத்திக் கொள்ளுங்கள் என்று நான் கிளம்பி விடுவேன். இது அது அது ஒரு ஆன்மீக குரு துரோகம் என்றுதான் நான் கருதுகிறேன். நமக்கு ஒரு பயம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் உண்மை, உண்மை. இப்போ மகரிஷி அவர்கள் நமக்கு சொன்ன தத்துவங்கள்ல நம்ம மக்களிடம் இருக்கக்கூடிய நிறைகளை அவர் எவ்வளவு சொல்லியிருக்கிறார், நமது மனித மனங்களில் இருக்கக்கூடிய குறைகளை எவ்வளவு சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். அதாவது நீங்க இறை தத்துவம் பேசும்போது அது பொதுவான தத்துவம், அது இறை தத்துவம். அது இப்ப அப்புறம் தான் பேசுவார். நான்யார் தத்துவத்துக்கு அடுத்துதான் பேசுவார். அந்த நான்யார் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் அதுதானே முக்கியம். அதுல முழுக்க முழுக்க என்ன சொல்லியிருக்காரு? நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை கண்டு அதிலிருந்து விலகி போகணும். அதானே தற்சோதனை என்று சொல்றாரு. என்ன தற்சோதனையில் என்ன சொல்லியிருக்காரு? தற்சோதனையில வந்து என்னிடம் என்னென்ன நல்லதெல்லாம் இருக்கு அப்படின்னு தற்சோதனை பண்றீங்களா? என்னிடம் என்னென்ன நல்லதா இருக்கு, இதை எதுக்கு சோதனை பண்ணணும்? என்னென்ன இருக்குன்னு அதை சோதனை பண்ணி கண்டுபிடிச்சு பண்ணணுமா? இருக்குது அது நல்லது இருக்குன்னு சொன்னா நீ பாட்டுக்கு போய் பண்ணிட்டே போயிட்டே இரு. அதை எதுக்கு நீ சோதனை பண்ற? அதை எதுக்கு ஆய்வு பண்ற? நல்லதை ஒன்றும் ஆய்வு பண்ணணும் அவசியம் இல்லை. இப்ப நீங்க எப்போ வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க? எப்ப ஸ்கேன் எடுக்கிறீங்க? எப்போ உங்களுக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க? உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னோம்னா போய் ஆய்வுக்கு போறீங்க, அதானே? இல்ல இல்ல, நல்லா இருக்கும் போதே ஆய்வுக்கு போறோம். இப்ப இப்ப அதுவும் வந்துருச்சு. அது வந்து அது பிசினஸ், வியாபாரம். நீ நல்லாவே இருந்தாலும் நீ நல்லா இருக்கீங்களான்னு எதுக்கும் ஆய்வு பண்ணிக்கங்க அப்படின்னு. அது மாஸ்டர் செக்கப் அப்படின்லாம் வந்துருச்சு. அது வியாபாரம். நல்லா இருக்கிறவங்களையும் ஏதாவது ஒரு பகுதியில உங்களுக்கு நல்லா இல்லைங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்து உங்களுக்கு ஒரு வைத்தியத்தை உங்களை வந்து அங்க ஒரு கஸ்டமரை மாற்றிக்கிறது. இது கர்மவினையிலும் ஒரு கேடுகட்ட கர்மவினை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மை என்ன? உண்மை என்ன? உண்மை என்று சொன்னால் உங்களுக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம ஆய்வுக்கு போறோம். அப்ப என்ன அந்த பிரச்சனைக்கு காரணமாக நாம ஏதோ தவறு செய்திருக்கிறோம். அந்த தவறான ஒன்று நமது உடம்புல தேங்கி இருக்குது, ஒரு கழிவு தேங்கி இருக்குது. அப்ப அதை கண்டுபிடிக்கணும், அதை எடுக்கணும். அதுக்கு தானே போறோம். அப்ப மருத்துவம் என்பது என்ன சொல்லுது? நீ எதையோ தேவை செய்யக்கூடாத செய்திருக்கிறாய், வேண்டாததை உள்ள வைத்திருக்கிறாய். அப்ப அதை எடுக்கணும். அப்ப அப்ப அதை எடுக்கணும் அப்படி சொன்னோம்னா அது வெளியேறும் வரை அதை எடுக்கிற வேலையை நாங்க பண்றோம். அது வரைக்கும் நீ இதெல்லாம் செய்யாத. மேல திரும்பி அதை தடுக்கிற வேலையை செய்யாத. டோன்ஸ் தான் அதிகம். மருத்துவத்தில் டோன்ஸ் தான் அதிகம், டூஸ் ரொம்ப கம்மி. இப்ப எல்லாம் டோன்ஸை பத்தி பேசுறதே இல்லை. டூஸ், இந்த மாத்திரை எல்லாம் என்னங்க, இதை காலையில இது சாயந்தரம் மத்தியானம் 4 வேளை இதை இப்படி இப்படி சாப்பிடு, இந்தா டூஸ். இந்த லிஸ்ட் எழுதுறதெல்லாம் டூஸ். ரைட்டு. டோன்ஸை சொல்லிட்டு இல்லை டூஸ் சொல்லணும். டோன்ஸை சொல்லிட்டு டூஸ் சொன்னாதான் அந்த மருத்துவம் சரியான மருத்துவம். அப்ப டோன்ஸ் தான் ஒரு மருத்துவத்திலேயே. நாம் எது அங்கு கழிக்கப்பட வேண்டியது, எடுக்கப்பட வேண்டியது என்று நாம் அதைத்தானே சொல்லுகிறோம். அப்ப ஆன்மீகத்தில் ஒரு சின்ன நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கே இப்படிதான் இருக்கிறது என்று சொன்னால் நாம் பெரிய நோயாளியாக இருக்கிறோம். எது கர்மவினை என்ற அவ்வளவு கழிவையும் அங்கு அடைத்து வைத்திருக்கிறோம்.
அப்ப இங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? நாம் எதெல்லாம் தவறாக செய்தோம் என்றதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கும். அப்ப அது நமக்கு பயத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாத? ஏற்படுத்தணும், ஏற்படுத்தணும். அப்பதான் நீ தற்சோதனை பண்ணுவீங்க. தற்சோதனை அகத்தாய்வும் ரொம்ப ஜாலியா பண்ணிடுறது இல்ல. அது பண்ணும்போது தான் தெரியும். அப்ப அப்படித்தான் மகரிஷி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பயம் ஏற்பட வேண்டும். அப்ப அதுதான் கர்மவினை. அதனுடைய மொத்த உருவம்தான் கர்மவினை. இப்பொழுது இப்போ ஒரு குரு அதை சொல்லுகிறார். ரைட்டு. அதை நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு 33 பேர் இங்க இருக்கிறோம். கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒரு 45 நிமிஷம், 50 நிமிஷம் பேசுவேன். இந்த 50 நிமிஷம் இவர் பேசுவாரு, அதை கேட்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம பண்றத பண்ணுவோம். நாம எப்படி வாழ்றோமோ அப்படி வாழ்றோம். அப்படிதான் நீங்க போக போறீங்க. அதைத்தான் செய்ய போறீங்க. அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நானும் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நான் எவ்வளவு பெரிய இளிச்சவாயன். ரைட். யாரு? உலகத்துக்கு நான் இளிச்சவாயன். ரைட். ஆனால் நான் அதற்காக பேசவில்லை. இதை பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். என்னுடைய கர்மவினை கழிய வேண்டும். எனக்கு தூய்மை நடக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். அவ்வளவுதான். உங்களுக்கு பயம் வந்து அதை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் இல்லையா? நீங்க எப்படி வேணாலும் போகலாம். சரி, ஒரு நாள் இப்படி பண்றாங்களே, திருப்பி அடுத்த வாரமும் வர்றாங்க, திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய கர்மவினை கழியிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நான் தூய்மை அடைந்து விட்டேன் என்று சொன்னால் நான் பேசுவதை நிறுத்தி விடுவேன். அவ்வளவுதான். அப்ப இதுதான் நடக்கிறது, நடக்கிறது. அப்ப 30 பேருக்கு பேசணும்னா நிச்சயமா ஒரு 3 பேராவது இதை கொஞ்சமாவது மாற்றம் அடைப்பார்கள். அவ்வளவுதான். இப்ப எல்லாம் என்னாச்சு? இப்போ இதெல்லாம் எல்லாரும் இப்படிதான்ப்பா சொல்லுவாங்க. இந்த சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டே இரு. இப்படின்னு சொல்றதுக்கான சமுதாய மக்கள் நிறைய இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகும்? இதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும்? இப்போ நாம கூட சொல்லிக்கிட்டே இருக்கோம் அடிக்கடி. தமிழ் ஆனந்த யோகத்தில் நாம் வந்து இதற்காக நாம் இதை மாற்றிக்கொள்வதில்லை. நமது அந்த தத்துவத்தை அதை ஆசை கட்டுவதாக பேசுவதாக நாம் மாற்றிக்கொள்வது இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். ஏன்? ஏன்? இப்போ நாம இப்ப இந்த மாதிரி மக்கள் சொல்வதை, மகான்கள் சொல்வதை உதாசீனப்படுத்தினோம் என்று சொன்னால், அடுத்து என்ன செய்யும்? அடுத்து என்ன நிகழும்? என்று யாராவது சிந்தித்து பாருங்கள். என்ன நிகழும்? நீங்க ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்படி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இயற்கை என்ன பண்ணும்னா, அதை தன் கையில் எடுத்துக்கொள்ளும். தன் கையில் எடுத்துக்கொள்ளும். இது என்ன பண்ணும்? இந்த பயமுறுத்தும் வேலையை இயற்கையே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அவ்வளவுதான். இது இன்னைக்கு இந்த உலகத்தில் இது வரப்போகிறது என்பது இப்பொழுது அப்படியே 70 mm திரையில தெரிகிற மாதிரி இப்ப தெரியுது. யாருக்கு? ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிகிறது. அவர்கள் கண்களுக்கு தெரிகிறது. தெரிகிறது. அதை சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார்கள். அப்ப இது ஏன்? ஏன் என்று சொன்னால் இதை யாரும் கேட்பதில்லை. நல்லது சொன்னா கேட்கவே மாட்டோம். ரைட். நீ கேட்காம இருந்து பாருப்பா அப்படின்னு இயற்கை கையில் எடுத்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் கொரோனா பீரியட் வர்றப்ப ஏன் லாக்டவுன் போட்டு கம்முன்னு இருந்தீங்க? அட என்ன செய்துன்னு நான் பார்த்துறேன் பாரு. நான் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, நான் எவ்வளவு படிச்சவன், நான் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சவன். போக வேண்டியதானே? ஏன் மாஸ்க் போட்டு பயந்து கிடந்தீங்க? இருந்தோமா? இருந்தோம். மக்கள் இருந்தார்கள். ஐயோ மாஸ்க போட்டாங்க. ஒருத்தன்கிட்ட பேசுறதுக்கு பயப்பட்டாங்க. ஏன் பயம்? ஏன் பயம்? அப்ப இயற்கை ஒன்றை கையில் எடுத்து அப்படி கொடுத்தா தான் பயப்படுவோம். இல்லாட்டி பயப்படவே மாட்டோம். எதுக்காக வந்தது அது? எதுக்காக வந்தது? அப்ப அந்த பீரியட்ல என்ன நடந்தது? தேவையின் அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை அப்பொழுது பார்க்க முடிந்தது. எத்தனை பல ஆயிரம் வருடங்களுக்கு, பல 100 வருடங்களுக்கு பின்னால நாம என்ன பண்றோம்? இத பார்க்கிறோம் அப்படின்னு இருந்துச்சு. பெரிய வயசானவங்க கூட சொன்னாங்க. இப்படி உலகம் முழுதும் ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை என்பது எங்க வயசுல நாங்க பார்த்தது இல்லப்பா.
ஏதோ ஒரு நாட்டுல ஒரு அழிவு, ஒரு இடத்துல ஒரு அழிவு, இங்க ஒரு அழிவு, இப்படி இப்படி ஏதோ ஒரு பகுதியில் இப்படி இயற்கையின் அழிவு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் உலகம் முழுவதுமே ஸ்தம்பித்து போய் நின்றது. எங்கேயுமே ஏரோப்ளேன் ஓடல. அது ஓடுனாலும் எதுக்கு ஓடுச்சு? இவங்கள அவங்கள தப்பிச்சு கொண்டு வர்றதுக்காக தான் ஓடுச்சு. இவங்கள உங்க நாட்டுக்கு கூட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி அது கூட்டு போறதுக்காக போச்சு. மற்றபடி எங்கும் பயணம் இல்லை. எங்கேயுமே சுற்றுலா இல்லை. சுற்றுலாவை வைத்து வாழ்ந்த நாடுகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. வருமானமே இல்லாமல் போச்சு. அப்படி ஆகிவிட்டது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நடந்து கொண்டிருந்தது. விவசாயம் நடந்து கொண்டிருந்தது. அந்த விவசாய பொருள்கள் ஏற்றுமதியும் அதனுடைய டிரான்ஸ்போர்ட் மட்டும் நடந்து கொண்டிருந்தது. அந்த லாரியிலையும் வேன்லையும் அந்த உணவுப் பொருட்கள் மட்டும்தான் அங்கு சென்று கொண்டிருந்தது. அந்த கடைகளுக்கு மட்டும்தான் அங்கு திறப்பதற்கு அனுமதி. உணவு, பால், இது மட்டும்தான் அனுமதி. உணவுப் பொருட்களிலும் தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உணவுக்கு மட்டும்தான் இருந்ததே தவிர டீக்கடையும் வடக்கடையும் கூட மூடிட்டானே. மூடிட்டானே. யார் மூடினது? யார் மூடினது? இறைவன். இறைவனாகிய இயற்கை. அப்ப இப்ப என்ன ஆக போகுது? மீண்டும் அப்படி ஒரு நிலை, பெரிய நிலை, இதைவிட பெரிய நிலை வரப்போகிறது என்று சூழல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார்கள். ஆனால் அதையும் என்ன பண்றோம்? அப்படியே அப்படி அப்படி தட்டி விட்டுட்டு தொடச்சிட்டு போற அப்படி மனசு அப்படிதானே இன்னைக்கு மக்களிடம் இருக்கிறது. எது எப்படியோ இருக்கட்டும், நாம என்ன பண்ணுவோம்? நாம பணத்தை சம்பாதிப்போம், சேர்த்து வைப்போம், பதுக்கி வைப்போம், பதுக்கி வைப்போம். என்ன செய்ய போறோம்? சரி, இப்பொழுது சூழலியல்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு நூற்றாண்டு, இன்னொரு 40 வருஷத்துக்குள்ள, 40 50 வருஷத்துக்குள்ள என்ன ஆக போகுது? அவர்கள் சொன்னது என்ன என்று சொன்னால், இந்தியாவில் ஒரு 4 நகரங்களை சொல்லி இருக்கிறார். எப்படி? 4 நகரங்களும் எப்படிப்பட்ட நகரங்கள்னு பாருங்க. மும்பை, விசாகப்பட்டினம், சென்னை, கொச்சி. இந்த 4 நகரங்கள் இருக்காது. எல்லாம் கடலுக்குள் சென்று விடும் என்று அந்த சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். கணித்திருக்கிறார்கள். இப்போ இவங்கெல்லாம் சும்மா பொய் சொல்றாங்க. இப்போ புயல் வரப்போகுது இத்தனாம் தேதின்னு கணிச்சு சொல்றாங்க. ஒண்ணு பாதுகாப்பா இருக்கமா இல்லையா? அது கணிக்கிறது நடக்குதா இல்லையா? நடிக்குது. நடக்குது. இப்போ அது கருவிகளை கொண்டு கணிக்கிறோம். இது சுற்றுப்புற ஆய்வாளர்களும் எதை வைத்து கணிக்கிறார்கள் என்றால், இவர்களும் கருவியை வைத்துக்கொண்டு இந்த துருவ பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை வைத்து இதனுடைய விளைவு எங்கெங்க எப்படி வரும் என்று கணித்துத்தான் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒண்ணு சும்மா சொல்லல. பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. உண்மையை சொல்லி பயமுறுத்துகிறார்கள். பயமுறுத்துறதுக்காக சொல்றது வேற. உண்மையை சொல்லி பயம் வர்றதுங்கிறது வேற. நம்ம பிள்ளைக்கு பயமுறுத்துவோம். நீ சாப்பிடலன்னா பூச்சாண்டி வந்துருவான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்றோம்? நம்ம அதை பயமுறுத்துறதுங்கிறது, அது பயமுறுத்தி அவங்கள ஏதோ ஒண்ணு செய்ய வைக்கிறதுக்காக சொல்றது. ஆனால் உண்மையை சொல்லி பயமுறுத்துவது என்பது வேறு. சும்மா விளையாட்டுக்கு பயமுறுத்துறதுங்கிறது வேற. பயத்தை உண்டு பண்ணுவது. அப்ப இப்போ இன்னொன்னு இருக்கு. இந்த பயத்துல இன்னொன்னு இருக்கு. என்ன பயம்? என்ன பயம் என்று சொன்னால், இங்க நம்ம வீட்டை உடைச்சு திருடன் எடுத்துட்டு போயிடுவானோ பயம். செயினை எடுத்துட்டு போயிடுவானோ பயம். எத்தனையோ பயம் இருக்குது. ரோட்ல போக முடியும், தனியா போக முடியல பயம். நைட்ல நம்ம டிராவல் பண்றதுக்கு பயம். இது ஆயிருமோ, அது ஆயிருமோ, ஏதோ ஆயிருமோ பயம். இப்படியெல்லாம் ஒரு பயம். இது ஒரு பயம் இருக்கிறது அல்லவா? இது ஒரு பயம் இருக்குது. எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அந்த பயம் என்ன பயம் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல. அந்த பயம் இருக்கிறது. ஏன் இருக்கிறது தெரியுமா? கர்ம வினை இருக்கும் வரை இந்த பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த அந்த பயத்துக்கு பேர் என்ன வைக்கலாம்னா, கர்ம வினை பயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் பயம். செயினை பிடிங்கிட்டு போயிடுவானா அப்படின்னு பயம் இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன அந்த செயினுங்கிறது என்ன? அதுக்கு பேரு நீங்க சொல்றது செயின். இயற்கை சொல்றது என்ன? கர்ம வினை. அந்த செயின் எங்க இருந்து கொண்டு வந்த? நகைக்கடையில் வாங்கணும். அதுங்க எங்க இருந்து வந்துச்சு? தங்க கட்டியா வந்துச்சு. ஆனா தங்க கட்டி எங்க இருந்து வந்துச்சு? பூமியில மிக ஆழத்துல இருந்துச்சு. மிக ஆழத்துல இருந்துச்சு. அங்க போய் தோண்டி எடுத்துட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அப்படி எடுத்துட்டு வந்தோம்.
அதை எடுக்கிறதுக்குள்ள அந்த சுரங்கத்துக்குள்ள எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியாது. அங்க போய் அதை எடுத்துட்டு வரோம். என்ன பூமிக்கு உள்ளுக்குள்ள போய் அத்தனையும் எடுத்துட்டு வந்திருக்கோமே, எதுக்கு? அதை எடுத்துக்கொண்டு வந்து செயினா போட்டு இங்க வந்து பயப்படுறதுக்காக நாம எடுத்துக்கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதானே? அதான் பயம். இது கர்மவினை தானே, கர்மவினை தானே. பூமிக்கு உள்ள இருந்து எதை எடுத்தாலும் கர்மவினை, கர்மவினை. இப்ப நான் இங்க இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இந்த போர்வெல் போடக்கூடிய அந்த மிஷின் இருக்கே, அது இல்லவே இல்ல. நோ போர்வெல். போர் பூமிக்கு கீழே போர், தண்ணிக்காக போர் போடுறதுங்கிறது சட்டப்படி குற்றம். யாரும் போர் போடவே கூடாது, போர் போடவே கூடாது. அப்ப பூமியை நோண்டவில்லை, நோண்டவில்லை. நம்ம ஊர்ல என்ன இருக்கு? நம்ம ஊர்ல என்ன இருக்கு? ஒரு ஊர் எடுத்துங்க, சென்னையை எடுத்துக்கொள்ளுங்கள். சென்னையில எத்தனை போர் இருக்கும் என்று ஒரு கணக்கு எடுத்து பாருங்க. அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். லட்சக்கணக்கான போர்வெல் இருக்கு, அத்தனை ஓட்டை இருக்கு. நீ அப்படியே அந்த சென்னை மேப் எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு போர்வெல்லுக்கும் ஒவ்வொரு புள்ளி வைங்க, புள்ளி வைங்க. ஒரு பெரிய படத்துல புள்ளி வைங்க. அந்த அந்த பேப்பர் முழுவதும் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம மாவு சலிக்கிற சல்லடை இருக்குல்ல, சல்லடை போல இருக்கும். அவ்வளவு துளையிட்டு நாம உள்ள இருந்து எடுத்திருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். ரைட்டு. சார் இதெல்லாம் எடுக்கலைன்னா அப்புறம் எப்படி சார்? அப்புறம் நம்ம தண்ணிக்கு என்ன சார் பண்றது? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இயற்கையை நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இயற்கையிட்ட போய் கேளுங்க. இதெல்லாம் நாங்க போர் போடாம நாங்க எப்படி தண்ணி எடுக்கிறது? அப்படின்னு இயற்கையிடம் போய் கேட்டு பாருங்கள். இயற்கை என்ன சொல்லும்? இயற்கை என்ன சொல்லும்? என்ன? இது இல்ல, போர் போடலன்னா நான் தண்ணிக்கு என்ன பண்றதா? எப்பா, நான் வந்து அந்த கடல் நீரை ஆவியாக்கி, அதை மேகமாக்கி, அந்த மேகத்தை இங்க நகர்த்தி கொண்டு வந்து இந்த மலையில பெய்ய வச்சு, இவ்வளவு ஆறுகளை ஓட வச்சு, இத்தனையும் ரொட்டீனா வருஷம் முழுதும் நான் வந்து பீரியாடிக்கலா பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே. என்னைய என்ன நினைச்ச? என்னை இளிச்சாயன்னு நினைச்சியா? அப்படின்னு கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? கேட்கும், கேட்கும். அப்ப அதை அதை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அது எங்களுக்கு பத்தல. அதுக்கு மேல எங்களுக்கு தேவைப்படுது. நீ குடுக்கறது பத்தல. அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஏன்பா, உனக்கு பத்தலன்னு நீ என்ட்ட வந்து கேட்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். நான் அந்த அளவுக்கு கருணை இல்லாத ஆள் கிடையாது. நான் அன்பும் கருணையும் வாய்ந்தவன். உங்களுக்கு பத்தவில்லை என்று சொன்னால் உடனடியாக மழை பெய்வதற்கு நான் ஏற்பாடு செய்து விடுவேன். உனக்கு திமிருக்கு பத்தல அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது. நம்ம சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா? அம்மா பசிக்குது, ஏதாவது இருந்தா போடுங்கம்மா அப்படின்னு கேட்டா, அப்பா யாரோ பசிக்கு இருக்காங்க, ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுப்பா அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இதே ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னு வச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை வர்றான். அம்மா பசிக்குதும்மா, வீட்டுல ஏதோ சாதமும் நல்ல சுடு சாதமும் கறிக்குழம்பும் இருந்தா போடுங்கம்மா, கூட கொஞ்சம் சுக்கா உறவுகள் இருந்தா வைங்கம்மா அப்படின்னு பிச்சை எடுத்தான்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன சொல்லுவோம்? திமிருக்கு பிச்சை எடுக்கிறேன், போடா எங்கேயாவது போய் வாங்கிக்கடா. ஏடா கேட்கும் போதே உனக்கு என்ன வேணும்? சுடுசோறும் கறிக்குழம்பும் சுக்கா உறவுகளும் போடணுமா? அப்படி பிச்சை எடுக்கிறியா நீ? அப்படின்னு அவனை திமிரு பிடிச்சவன் நம்ம சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். அப்ப நீ இங்க பத்தல, நீ கொடுத்தது பத்தல அப்படின்னு இறைவன்ட்ட சொன்னா, இறைவன் என்ன சொல்லுவான்? நீ திமிருக்கு கேட்கறதுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாதுப்பா. தேவைக்கு கேட்டு, தேவைக்கு நீ கேட்காமலேயே கொடுப்பேன். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை எல்லாம் நீ கேட்டுதான் நான் கொடுத்தனா? மனிதன் என்பதை படைப்பதற்கு முன்னால் இத்தனை ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன் அனைத்தையும் இயற்கை வளங்களாக உனக்காக நான் படைத்து வைத்திருக்கிறேன். இது இன்னைக்கு 850 கோடி மக்களும் அதை அனுபவித்த பிறகும் மிச்சம் இருக்கிற அளவுக்கு தான் வச்சிருக்கிறேனே தவிர எப்பயுமே பற்றாக்குறையாக நான் வைத்ததில்லை. நீ பற்றாக்குறையாக இருப்பது போல நீ காட்டுகிறாய். எப்படி நீ ஒரு பக்கம் பதுக்குகிறாய், இன்னொருத்தருக்கு இல்லை என்று அதை பற்றாக்குறை என்று சொல்லுகிறாய். எங்கு எங்கு பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். இல்லை. அனைவரும் தேவையின் அளவில் இருக்கக்கூடியதை வைத்துக்கொண்டு மற்றதை ரோட்ல கொண்டு வந்து வச்சு பாருங்க, மிச்சமா கிடக்கும். அவ்வளவு மிச்சமா இருக்கும். அப்ப நீ என்ன பண்ற? நீ நீ எதற்காக
அது என்ன பண்றேன்னா ஆடம்பரத்துக்காக நீ வந்து அதை அதிகமாக்கி கொண்டு பதுக்கி கொண்டு பத்தலைன்னு கேட்கிற. பத்தலைன்னு கேட்டு நீ போர் போட்டு எடுக்கிற. சரி, எனக்கு பத்தலை, நான் போர் போடுறதுக்கு பெர்மிஷன் வாங்கினியா நீ? நான் இந்தியன் கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு நீ போடுற. ஏன்ட்ட பெர்மிஷன் வாங்கினியாப்பா நீ? இந்த பூமி யாருக்கு சொந்தம்? இது இந்திய நாடு. இந்திய நாட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை கேட்டா போதும். அந்த பிரைம் மினிஸ்டர் பெர்மிஷன் கொடுக்குறாரு. இங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி இங்க போர் போடக்கூடாதுன்னு ரூலை போட்டு வைக்கிறார். ஆனா அங்க இருக்கிற பெர்மிஷன் கொடுக்குறாரு. அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாருப்பா. அப்ப என்ன சொல்றோம்? நீ அவர்கிட்ட பெர்மிஷன் கட்டில, வாங்கிட்டீல, ரைட்டு. அப்ப உனக்கு துன்பம் வருது அப்படின்னு சொன்னோம்னா அவர்கிட்டயே போய் கேள்வி. அவரே வைத்தியம் பார்ப்பார். ஆமா, அதையும் தான் நாங்க செஞ்சோம். இயற்கை கொரோனாவை கொடுத்துருச்சு. எங்க பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாரு? எல்லாருக்கும் ஊசி போட்டாரு. ஊசி போட்டாரு. இப்ப ஊசியை போட்டவங்க எல்லாம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்கன்னு தகவல் வந்தோன்னா இப்ப பயம் வருது. ஐயோ, ஊசியை போட்டமே அப்படின்னு. எல்லாத்தையும் சிந்தனையே செய்யாமல் இப்போதைக்கு சரியானால் போதும் என்று செய்யக்கூடியது. இப்போதைக்கு இருக்கட்டும், அதை அப்புறம் பார்த்துக்குவோம். சரி, இன்னும் 40 வருஷம் கழிச்சு மெட்ராஸ் அழிய போகுது. அது நமக்கு என்ன? அது அப்புறம் பார்த்துக்குவோம். நமக்கு வயசு 60 ஆகி போச்சு. நம்ம என்ன பார்த்துக்கிட்டா இருக்க போறோம்? ரைட்டு. உன் மகனுக்கு வயசு என்ன? உனக்கு வயசு 60. உன் மகனுக்கு வயசு என்ன? 30, 35 ஆச்சா? 35. அப்ப அவனுக்கு ஒரு பேர குழந்தை இருக்கானா? அவன் நிலைமை என்ன? அப்ப சொல்லிரு. உங்க பிள்ளைகளை உங்க மகனை எல்லாம் என்ன சொல்லிரு? அப்பா, நீங்க பிள்ளைய பத்துக்காம நிறுத்திக்கப்பா அப்படின்னு சொல்லிரு. இப்பொழுது இவர்கள் சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? இந்த சூழலியல் ஆய்வாளர்கள் சொல்றதை கேட்டு இப்படி வரும் பொழுது நாம வந்து ஏதோ வாழ்ந்து விட்டு போய் விடுவோம். கல்யாணம் பண்ணி இந்த குழந்தையை பற்றி, அந்த குழந்தை அங்க வாழ்றதுக்கு நல்லா இருக்காது. வீடை கட்டி வச்சு வீடு கடலுக்குள்ள போகுது. இதுக்கு இந்த குழந்தையை பற்றி அதுக்கு ஒரு வீடு கட்டி வச்சு இத்தனையும் பண்றதுக்கு நாம வந்து வாழ்க்கையை அனுபவித்து போய் விடுவோம் என்று திருமணமே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்ப என்ன பண்ண, அவங்களுக்கு அந்த பயம் வந்திருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு பயம் வரல. ஏன்? நாமெல்லாம் அப்படியே ஆசையிலும் பற்றிலையும் கடும் பற்றிலையுமே வாழ்ந்து நமக்குள்ள அவ்வளவு கடும் பற்றான பதிவுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப அவங்களாவது சிந்திக்கிறாங்க. அப்ப அந்த சிந்தனை சரியா? சரிதான். ஏன் சரி? ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அப்பாவும் தாத்தாவும் இப்பொழுது பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கெல்லாம் நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறோம் என்று அவர்கள் அதை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் சொல்ல முடியும். இப்ப மாற வேண்டியது யார்? இப்பொழுது வாழ்பவர்கள் மாறணும். இதையெல்லாம் கெடுத்தது யார்? நாம தான் கெடுத்திருக்கிறோம். இதைத்தான் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எதுக்கு கெடுத்தோம்? நாம வசதிக்காக எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கணும், சீக்கிரமா கிடைக்கணும், எல்லாமே உடனடியா கிடைக்கணும், அதிகமா கிடைக்கணும், இப்படிங்கிறதுக்காக. வாழ்க்கையில என்ன வேண்டும்? நம்ம தத்துவம் என்ன சொல்லுது பாருங்க. அதாவது உயிர் திருப்தி அடைய வேண்டும், மனம் அமைதி அடைய வேண்டும். இதுதாங்க வேலை. இந்த 2 தான். இப்ப நம்ம வாழ்ற போது உயிர் திருப்தி அடைய வேண்டும், மனம் அமைதி அடைய வேண்டும். இப்ப பாருங்க, உயிர் எப்ப திருப்தி அடையும்? ஏன் திருப்தி அடையல? உயிர் ஏன் திருப்தி அடையல? எப்ப உயிர் திருப்தி அடையாம இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை துன்பம் என்று இருக்கும் பொழுது அந்த உயிர் திருப்தி அடையாமல் இருக்கும். அதுக்கு ஒரு குறைபாடு வருது. பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகள், உந்து வேகம், இது இருக்கும் பொழுது அந்த உயிர் ஓட்டத்துக்கு என்ன இருக்கு? அங்கு ஒரு தடை. இயற்கை கழிவுகளின் உந்து வேகம், கழிவுகள் தேங்கும்போது உயிரோட்டத்துக்கு தடை. இப்போ இந்த பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து அங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம்னா அங்க என்ன ஆகுது? உயிரோட்டத்தில் குறைபாடு. அதுக்கு அதுவும் ஒரு தடை. அப்ப அந்த உயிர் ஓட்டத்துக்கு அது அது நிறைவாக திருப்தியாக அது ஓடிக்கொண்டிருந்தால் எதுவும் இல்லை. அப்ப இந்த 3ம் தான், இந்த இயற்கை துன்பம் 3ம் தான் இந்த உயிரோட்டத்துக்கு திருப்தி இல்லாமல் ஆக்குது.
அப்ப என்ன பண்ணணும்? இந்த தேவைகளை நிறைவு செய்து கொண்டால் உயிர் திருப்தி அடைந்து விடுகிறது. அந்த உயிர் திருப்தி அடையக்கூடிய அந்த திருப்தி என்று சொல்லுகிறோமே, அந்த உயிரின் திருப்தி அடைந்த நிலை, அதை எப்படி உணர்கிறோம்? அதுக்கு என்ன பெயர் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு பெயர்தான் இன்பம். அதற்கு பெயர்தான் இன்பம். அப்ப இன்பம் என்பது நாம் ஒரு உணர்வு என்று சொல்லுகிறோம். அது எப்போ அந்த இன்பம் என்ற உணர்வை உணர வேண்டும் என்று சொன்னால், அங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். அப்ப இந்த தேவைகளை நிறைவு செய்வதற்காகத்தானே இந்த பொருள். ஆமாம். இப்ப என்ன பண்ணும்? அதை அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? மனம் அமைதி அடைய வேண்டும். அமைதி அடைய வேண்டும். அது அது பாட்டுக்கு அமைதியா இருக்கணும். இது 2 தான் மனிதனுடைய வேலை. அப்ப அந்த உயிர் திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், அதுவரைக்கும் இந்த மனம் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் மனம் அமைதி அடைய வேண்டும். இது 2 தாங்க வாழ்க்கை. இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்ப கூட நாம என்ன செய்றோம்? ஆ ஏதாவது ஒன்றை விரும்புகிறோம். ஏதாவது ஒன்றை விரும்புகிறோம். அந்த விரும்பியதை அடைந்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒண்ணு வாங்கணும்னு நெனைச்சோம். அது தேவைக்காகவோ, தேவையில்லாமலோ, தேவைக்கு மேலன்னே வச்சுக்கோமே. அதுல என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்ப்போம். ஏதோ ஒண்ணு வாங்கணும்னு நெனைச்சோம். இப்ப என்னாச்சு? அதை வாங்கி விட்டோம். வாங்கி விட்டோம். அப்ப அத வாங்குற வரைக்கும் என்ன பண்ணோம்? அதை வாங்குவதற்காக இந்த மனம் முயற்சி செய்து கொண்டிருந்தது. அதானே? அதை அடைவதற்கு வரை மனம் முயற்சி செய்து கொண்டிருந்தது. போராட்டம், போராட்டம், போராட்டம். முயற்சி செய்து கொண்டிருந்தது போராட்டம். இப்ப பாருங்க, வாங்கியாச்சு. வாங்கியாச்சுன்ன உடனே அது வந்துருச்சு. அடைஞ்சுட்டோம். இப்ப என்ன ஆகுது? அடைஞ்ச உடனே அந்த போராட்டத்தை நிறுத்தி விடுகிறது. அவ்வளவுதானே? அதுக்கான முயற்சி. அந்த முயற்சியை நிறுத்திருச்சு. இப்ப மனம் எப்பொழுது அந்த போராடுகிற அந்த முயற்சி நிறுத்துகிறது என்று சொன்னா, அது கிடைத்தவுடன் அது மனம் நின்று விடுகிறது. அதனுடைய முயற்சி நின்று விடுகிறது. அந்த முயற்சி நிக்கிது பார்த்தீங்களா? அது போராடாமல், முயற்சி செய்யாமல் நிக்கிது பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆ சுகமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அப்ப ஒரு பொருளை பெற்றவுடன் சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, அப்படி நிறைவாக இருக்கிறது என்று மனிதன் சொல்லுகிறானே, அது என்னன்னா, அந்த இடத்துல மனம் சும்மா நிக்குது பாருங்க. அந்த சும்மா நிக்கிறதுக்கு பேரு தான் மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த பொருள் மகிழ்ச்சி அல்ல. இந்த இடத்த நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பொருள் வந்தது தான் எனக்கு சந்தோஷமா தெரியுது அப்படின்னு. இல்லை, இல்லை. அந்த பொருளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முயற்சியை நிறுத்துச்சில்லை இந்த மனம். அந்த மனம் முயற்சி செய்யாமல் நின்னதுதான் சந்தோஷம். முயற்சி செய்து வரைக்கும் போராட்டம். அது நின்னதுனால சந்தோஷம். நின்னதுதான் நிறைவு. நின்னதுதான் சந்தோஷம். அப்ப அதுதான் சுகம். அதுதான் சுகம். இப்ப மனம் நின்னதுனால சுகமா? இந்த பொருள் கிடைச்சதுனால சுகமா? இந்த பொருள் கிடைச்சிட்டதுனால அது முயற்சியை நிறுத்தி கொண்டது. முயற்சியை நிறுத்தி கொண்டதுதான் சுகம். சுகம். என்ன சார் புதுசா இருக்கு? புதுசா இருக்கோ? சரி. சிந்திச்சு பாருங்க. இப்போ அந்த நிறுத்துனது அப்படியே நின்றுச்சுன்னு வச்சுங்க அந்த மனம். சுகமாவே இருக்கும். நிறைவாகவே இருக்கும். மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆனா, நல்லா சிந்திச்சு பாருங்க. அது நின்னுச்சுல்ல, நின்ன உடனே அடுத்து இன்னொன்ன தேடி ஓடுது பாருங்க. ஓட ஆரம்பிச்சுச்சு பாருங்க. முடிஞ்சது கதை. முடிஞ்சது கதை. இப்படித்தான் நாசமா போய்கிட்டு இருக்கிறான் மனிதன். எதுல போறான்? இது முடிஞ்ச உடனே வேற ஒண்ண தேட ஆரம்பிக்கிறான். அப்படி இல்லைன்னா, இதை விட பெருசா தேட ஆரம்பிக்கிறான். அதானே? ஒரு கார் வாங்கிட்டீங்க. அந்த கார் வாங்கின அன்னைக்கு அப்படி திருப்தியா இருக்குன்னு சொல்றோம். அந்த காரு திருப்தியா அப்படின்னா இல்லை. காரு வாங்கணும் வாங்கணும்னு ஒரு முயற்சி செய்து கொண்டிருந்த மனம் வாங்கியவுடன் அந்த முயற்சியை நிறுத்தி கொண்டதே, அது சும்மா இருந்ததே, அமைதியா ஆயினதே, அந்த சும்மா இருந்ததுதான் சுகம். மனதுக்கு சுகமே அந்த சும்மா இருந்ததுதான் சுகம்.
சும்மா இருக்கும் வரைக்கும் சுகம். அடுத்து அடுத்து என்ன கார் வாங்குறது அப்படின்னு நீங்க போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, தொடர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் அடுத்தது வாங்குற வரைக்கும் கிடையாது. அது வந்துச்சுன்னா அப்ப முடிஞ்சிருச்சுல்ல, முடிஞ்சோடனே சும்மா இருக்கிறது, அந்த சும்மா இருக்கிறது தான் சுகமே தவிர, மனம் முயற்சியற்று இருப்பதுதான் சுகம், மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே சும்மா இருக்கிறது தானே தவிர இந்த பொருள் அல்ல. பொருள் அல்ல. இது நான் சொல்றது எப்ப தேவையில்லாம ஒரு பொருளை தேடும் போது, அப்பயும் சுகம் கிடைக்குது இல்ல, அதுல தானே இப்ப மயங்கிடுறான் மயங்கிடுறான். ஆனா இந்த தேவைகளை போக்குவதற்கு, நாம் இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக செய்யறோமே, அப்ப என்ன? அப்ப இன்பம். இன்பம் தேவையில்லாததை வாங்கும் போது கூட ஒரு சுகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறோமே, கிடைக்குது. அது அந்த பொருளில் அல்ல. அந்த பொருளுக்காக அப்படி பொருளை வாங்குவதற்காக எடுத்த முயற்சியை நிறுத்தியதுதான் சுகம். அப்ப சுத்தமா நம்மளே தேவைக்கு மேல நான் எந்த முயற்சியும் செய்வதில்லை என்று நிறுத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? நிறுத்திட்டீங்கன்னா சுகமோ சுகம், நிலையான சுகம், நீடித்த சுகம். அதுதாங்க நிலையான சுகம், நீடித்த சுகம். அதுதாங்க ஞானம். இவ்வளவுதான் ஞானம். ஞானம் அடைய போறேன், ஞானம் அடைய போறேன், ஞானம் அடைய போறேன் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பிறவியிலேயே ஞானம், ஒரு மாசத்துல ஞானம் கொடுக்க போறேன், ஒரு மணி நேரத்துல ஞானம் கொடுக்குறோம், இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. எப்ப? ஆனா எப்படி இதையெல்லாம் ஞானம் அடைன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பெற்றுக்கொண்டால், அத்தனையும் பெற்றுக்கொண்டால், நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, நினைச்சதெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா, நீ நினைச்சதெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா நீ ஞானம் அடையிறது இல்ல. நீ வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இனிமேல் நான் தேடுவதை நிறுத்துறேன்னு சொன்னீங்கன்னா ஞானம். வந்தது கூட இருக்கட்டும்பா, நான் கூட எக்ஸ்ட்ரா கூட இருக்கட்டும். இப்போ ஞானம்னு சொன்னா, இவர் என்ன ஞானம் அடைஞ்சிட்டு சொல்லி கார் வச்சிருக்காரு, வச்சுக்கிட்டு போ, பரவாயில்ல வச்சுட்டு போ. இப்ப ஒரு கார் வச்சிருக்க, ஒரு பெரிய வீடு வச்சிருக்க, இது வச்சிருக்க, அது வச்சிருக்க, ரைட்டு, எல்லாம் வச்சுட்டீல, ரைட் இருக்குல்ல, ரைட். நமக்கு தேவையானது இருக்குல்ல, நம்ம புள்ள குட்டியெல்லாம் விட்டுரு, அதை அவன் பார்த்துக்குவான். அவனுக்கு அறிவு இருக்கு, அவனுக்கு உடம்பு இருக்கு, அவன் பார்த்துக்குவான். இப்ப நிறுத்துறேன், நிறுத்திரு, தேடுறதை நிறுத்திடு, டக்குன்னு அமைதி, மனம் என்ன ஆயிப்போச்சு, ஸ்டாப். நிறுத்திட்டேன்னு வச்சுக்க, ஞானம். சார் அப்புறம் இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் கர்ம வினை தானே, அதெல்லாம் உனக்கு துன்பம் இல்லாம கழியும். நிறுத்திட்டீங்கன்னா போதும். என்ன பண்ண போற, அதை வச்சு என்ன பண்ணிடுவ நீ? இப்ப நிறுத்திட்டீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, கர்மவினை கூட்டுறதற்கான முயற்சியை நிறுத்தி விட்டாய். நிலையான சுகம், நிலையான சுகம். ஆனா நிக்கிறது இல்லையே. யார் நிறுத்தியிருக்கா? அம்பானி நிறுத்திட்டாரா? பில்கேட்ஸ் நிறுத்திட்டாரா? அதானி நிறுத்தி, யாரு நிறுத்தி இருக்கிறா? நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? போதும், இந்த இடத்துல நிறுத்தி நம்ம ஞானத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் பல கோடி பேர் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். நிறுத்தாமல் போய் முட்டி மோதி எல்லா வகையில எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு அவங்க அந்த அளவுக்கு முத்துன நிலையில போய் மாட்டிட்டு முடிக்காம அவங்க நிறுத்த மாட்டாங்க, குறைக்கவே மாட்டாங்க. இதைத்தான் இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்திருக்கிறது. இப்படி போய்கிட்டே இருக்கிறதுனாலதான் இப்போ இந்த அழிவெல்லாம் வரப்போகிறது என்று சொல்லுகிறார். ஏன்? கார்பன் கூடுது. இப்போ இங்கு நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. நான் ஒரு 4-5 நிறுவனத்துக்கு இங்க போய் பார்த்தேன். எல்லாமே ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறுவனங்கள். அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்கு. அதுல ஒவ்வொரு போர்ஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆய்வு, எல்லாமே விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது கவர்மெண்ட்டே அது கொடுத்துருக்கு. நீங்க என்ன இங்க என்ன ஆய்வு பண்றீங்க, இங்க என்ன ஆய்வு பண்றீங்க இப்படின்னு ஒவ்வொரு இடத்துல போய் பார்த்தேன். ஒரு கம்பெனியில நம்ம டெல்லியில நம்ம இந்தியன் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க என்ன பண்றீங்க? அலுமினியம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நாங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னங்க அது, ஊர் முழுதும் அலுமினியம் தான் நிறைய இருக்கே. ஏரோப்ளான்ல இருந்து அலுமினியம் ஜன்னல்ல இருந்து அலுமினியம் இது எவ்வளவு, நம்ம ஊர்ல அவ்வளவு கடை இருக்குதே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, ஆமா அது நிறைய இருக்கு.
சைனாவில் 56% அலுமினியம் உற்பத்தி ஆகுது. 2வது இடம் இந்தியான்னு சொல்றாரு. ரைட்டு. இப்ப நீங்க என்னங்க அப்புறம் ஆராய்ச்சி பண்றீங்க? அதான் அலுமினியம் தான் இவ்வளவு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? 1 கிலோ அலுமினியம் தயாரிக்கிறதுக்கு 3 கிலோ கார்பன் அங்க அது வெளியாகிறது. அப்ப இந்த கார்பன் எல்லாம் சேர்ந்து 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 எல்லாத்தையும் சுற்றுச்சூழலை கெடுத்து எல்லாத்தையும் உலகத்தை வெப்பமயமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்போ இவர் பண்ற ஆராய்ச்சி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க ஒரு டீம். 1 கிலோ அலுமினியம் வர்றப்ப 3 கிலோ வருது இல்லையா? அது 300 கிராம் கார்பன் வர்ற மாதிரி அதை எப்படி தயார் பண்றதுங்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அதுக்கு ஒரு 10 பேர் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா சம்பளம். ஒரு மாசத்துக்கு 1,50,00,000 2 கோடி செலவு பண்ணி அந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. பல வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் தான் நான் கேட்கிறேன், இப்போ இன்னைக்கு உலகத்துல நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாமே கார்பன் குறைக்கிறதுக்கு என்ன பண்றது, எப்படி உற்பத்தி பண்றதுங்கிற ஆராய்ச்சி தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு பண்ணி ஆகணுங்கிற நிலைமைக்கு இவங்க வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க? இந்த சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் சொன்னதுக்காக இந்த ஆய்வுகள் நடக்கிறது. இது நம்ம மக்களுக்கு தெரியுதா? மக்கள் எவ்வளவு கெடுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கோம். போகி பண்டிகை அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு டயரை போட்டு எரிக்கிறானே மனுஷன். கார்பனை உண்டு பண்றானே. அப்ப நாம் அதை மக்கள் உணர்ந்து இருக்கிறார்களா? மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறோமா? இங்கு மற்ற நாடுகளில் அது சட்டத்தின் மூலமாக உணர்த்தப்படுகிறது. இயற்கை சூழலுக்கு இங்கு யாராவது ஏதாவது செய்தார்கள் என்றால் உடனே அவர்கள் அவ்வளவுதான். அவங்க அதுக்கு அடுத்து செய்ய முடியாது. ஏன் அப்படி சொன்னா பெர்மனண்டா அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். அப்படி இங்க ஒரு சட்டத்தை போட்டு அவர்கள் அதை பாதுகாக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, தேவையை மீறி அனுபவிப்பதற்காக மனிதன் செய்யக்கூடிய தவறுகள். சரி, இப்ப நீங்க எல்லாம் தவறெல்லாம் செஞ்சு அனுபவிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? அடுத்து நமது குழந்தைகள், பேர குழந்தைகள் இருக்க இடமே இல்லை. எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்த வீடெல்லாம் காணோம். இன்னைக்கு சென்னையும் விசாகப்பட்டினமும் அப்படின்னு அவங்க 4 ஊரை சொல்றாங்க. சரி, அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்லல. அவ்வளவுதானே. எல்லாம் கடலுக்குள்ள போகுது அப்படின்னா ஏன்? என்ன சொல்றாங்க? மற்ற பகுதிகளில் எல்லாம் 1.5 மீட்டர் அளவுக்கு கடலினுடைய உயரம் கூடும். 1.5 மீட்டர்னா கணக்கு போட்டு பாருங்க. எத்தனை அடின்னு பார்த்துக்கங்க. 1.5 மீட்டர் கூடிச்சுன்னா எது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் உள்ள வரும்? அப்ப இது நடக்க போகிறது என்று சொல்லுகிறார்கள். அதை தடுப்பதற்கு முடியுமா? விஞ்ஞானம் அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறத இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் ஆராய்ச்சி செய்வதை விட மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இதை செய்யவே முடியாது. மக்கள் அந்த கன்சியூமரிசத்துல இவங்க அதை இதை தேவையில்லாததை அனுபவிக்கக்கூடியதை குறைக்காம பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இயற்கைக்கு ஒற்ற வாழ்க்கை வாழணும். அப்ப எப்ப வாழ முடியும்? நமது தேவை என்ன என்று உணர வேண்டும். அதுல இப்ப இன்பம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன, ஆனந்தம்னா என்ன, துன்பம்னா என்ன, இதை உணர வேண்டும். இப்ப நாம எல்லாமே இதுல இப்ப ஒரு பொருளை வாங்கினோம், மனம் முயற்சியை நிறுத்தியது, சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல இன்னும் ஒரு சிந்தனையை செய்யணும். என்ன சிந்தனை? அந்த இடத்துல மகிழ்ச்சியா இருந்துச்சா, நிறைவா இருந்துச்சா, சந்தோஷமா இருந்துச்சா, முயற்சி நிறுத்தினதுனால இருந்துச்சா, ரைட்டு. அந்த முயற்சி எடுத்து பெற்றோமே ஒரு பொருள், அது கர்ம வினை. இந்த இடத்துல உனக்கு திருப்தி தான். ஆனா அது உனக்கு கர்ம வினை. அந்த கர்ம வினைக்கு உரியதை நீ என்ன பண்ணணும்? அனுபவிச்சுதான் ஆகணும். எப்ப பாருங்க, இத முயற்சியை நிறுத்தி அப்படியே மகிழ்ச்சியா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு இன்னொரு முயற்சி நீ தொடங்கிட்ட, எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியா இருந்த, ஆனால் அதனால் வந்த பொருள் இருக்கிறதே, அதில் வந்த கர்ம வினை இருக்கிறதே, அதுக்கு ஒரு துன்பம் வரும் பாரு. அப்ப இப்ப வாழ்க்கையில என்ன சார் அது? ஒரு 10% தான் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கு. ஒரு 90% வரை துன்பமா இருக்கே. ஏன்? இந்த கொஞ்ச நேரம் நிறுத்தினியே, அதுக்கு அந்த சுகம்தான் சுகம். அவ்வளவுதான். அடுத்து நீ அடுத்த முயற்சிக்கு போயிட்ட. அந்த முயற்சிக்குரிய துன்பம் வேற, இந்த வந்ததனுடைய கர்ம வினையுடைய துன்பம் வேற. நீ துன்பத்துக்கான வேலையைத்தான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப 10% இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, 90% துன்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு வருஷம் இது என்ன போகுது? கூட போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன போகுது? 99% துன்பம், 1% தான் நீங்க சுகம் அப்படின்னு வரப்போகுது.
வரப்போகுது. நம்ம குழந்தைகள் எல்லாம் அப்படிதான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நாம என்ன பண்ணோம்? ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறோம். பெற்று அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். அதுக்காக காலேஜுக்கு அனுப்புறோம். அதுக்காகத்தான் எல்லாத்தையும் பழக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி? நம்மளாவது 90% அந்த பிள்ளை 99% துன்பமா அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசீர்வாதம் பண்ணி, மகனே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எண்ணிக்கை 99%. நாம் இங்கு இயற்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் மாறாமல் எதுவும் மாற முடியாது. மாற முடியாது. இது இது சட்டம் போட்டு மாற்றலாம். 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 ஆனால் இது ஒவ்வொரு மனிதனும் அதை உணர்ந்து மாறுவது என்பதுதான் நிலையானதாக இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது இப்போ இவர்கள் சொல்லுவது இந்த இயற்கை இப்படி அழித்து விடுமே என்று சொல்வது இது யார் செய்யக்கூடிய வேலை? இயற்கை சூழ்நிலையாளர்கள் சொல்லுகிறார்கள். இது யாருடைய வேலை? இயற்கையாகிய இறைவன் கையில் எடுத்துக்கொண்டான். எதை? பயமுறுத்துற வேலையை எடுத்துக்கொண்டான். இதை ஒருத்தர் என்ன சொன்னார் சென்னையில இந்த 2024 எண்டுலயே சென்னை 4 கிலோமீட்டர் உள்ள வந்துரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டார். உடனே என்ன எல்லாரும் அவரை கிண்டல் பண்றாங்க. அப்ப இப்போ இதெல்லாம் நடக்குமா? ஏதோ ஒன்று நடந்தே தீரும். ஏன்? இயற்கை அதனுடைய கையில் எடுத்துக்கொள்ளும். ஏன்? எப்ப எடுக்கும்னா இப்ப இயற்கை எடுக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணர்த்தக்கூடிய துன்பம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த கொரோனாவை விட கூடத்தான் இருக்கும். ஏன்? என்ன சார் என்னமோ நீங்க என்னமோ போய் இறைவன்கிட்ட போய் பேட்டி எடுத்துட்டு வந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு லாஜிக்ல நீங்க நினைச்சு பாருங்க. கொரோனா பீரியட்ல நம்ம எப்படி வாழ்ந்தோம்? கரெக்டா வாழ்ந்தோம். தேவையின் அளவுல வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுச்சு இயற்கை. ரிலீஸ் பண்ணோடனே மீண்டும் அந்த பழைய தவறை 100% நாம செய்து இறைவனிடம் காட்டி விட்டோம். நீ என்ன பண்ணுன நாங்க பாத்தியா, நாங்க திரும்பி பழைய நிலைக்கு வந்துட்டோம் பாத்தியா, நாங்க பழைய எல்லா டூலையும் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தியா, நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு நாம ஏளனமாக அந்த இயற்கையை பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இயற்கைக்கு கோபம் வந்துச்சுன்னா இந்த கொரோனா போல 3 மடங்கு துன்பம் கொடுத்தா தாண்டா இவன் சரி பண்ணுவான். அந்த அளவுக்கு பெரியதாகத்தான் கொடுக்கும். அப்படிதான் கொடுக்கும். நாம இயற்கையை ஏளனமாக பார்க்கிறோம். எதையாவது முடியிருக்க, எதையாவது குறைச்சிருக்கமா? அந்த இயற்கைக்கு என்ன தகவல் போயிருக்கணும்? பரவாயில்ல, கொரோனா பீரியடுக்கு பின்னாடி இவங்க டீ கடை திறந்தது, பேக்கரி திறந்தது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் திறந்தது, இது எல்லாத்தையும் குறைச்சிருக்கிறாங்க. இனிமேல் புதிதாக இந்த கடையெல்லாம் திறக்கக்கூடாது என்று ஆர்டர் போட்டாங்க, இது எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க அப்படின்னு ஏதாவது தகவல் போயிருக்கா? இல்லை. நீதான் விட்டுட்டியே, நாங்க பெருக்கி விட்டோம் என்று தகவல் போயிருக்கு. இவனுக்கு இது பத்தாதுப்பா. இந்த பயம், அடுத்த பயம் வர இருக்கிறது என்பது இப்பொழுது எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெப்பமயமாக போகுது. இந்த வருஷமே நம்ம வெப்பத்தை பார்த்துட்டோம். அவ்வளவு வெப்பத்தை பார்த்துட்டோம். இன்னும் கூட போகிறது. அப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பது தெரிகிறது. மக்களுடைய வாழும் வாழ்க்கைக்கு ஒரு வாழும் நிலைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை இயற்கை கொடுக்க போகிறது என்று தெரிகிறது. அதில் சிக்கப் போகிறவர்கள் யார்? நமது குழந்தைகளும் நமது பேரன் பேத்திகளும். அப்ப யார் மாறணும்? நம்ம மாறணும். ஏன் சார், நாங்க 38 பேர் இருக்கோம். இப்ப நாங்க மாறினதுனால இந்த சென்னையில எல்லாரும் மாறிட முடியும், இந்த தமிழ்நாட்டில் எல்லாரும் மாறிட போகுதா அப்படின்னு கேட்டா அதை பற்றியே நமக்கு கவலையே வேண்டாம். நீங்கள் மாறினீர்கள் என்று சொன்னால் இதுல அந்த அழிவு என்பது ஒரு பகுதிக்கு வரும் அல்லவா? ஒரு பகுதிக்கு அழிவு வரும் அல்லவா? அந்த ஒரு பகுதி போக மீதம் இருக்கக்கூடிய பகுதி இருக்கிறது அல்லவா? உங்களுடைய குழந்தையும் பேரன் பேத்தியும் அந்த பகுதிக்கு உங்களை இயற்கை உங்களது குழந்தைகளை உங்களது சந்ததியரை அங்கு கொண்டு அமர்த்தி விடும். இது டிபெண்டிங் அப்பான் அவர் கர்மாசுக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும். இந்த நம்பிக்கை இருந்தால், இந்த கர்மவினை தத்துவம் நம்பிக்கை இருந்தால் அதை நம்ம செய்யணும். நாம செய்வோம். யாரோ செய்யறாங்க, யாரோ செய்யல, நாம செய்வோம். இதை சொல்லுவோம். கேட்டா கேட்கட்டும், காதலையாவது போடுவோம் என்ற ஒரு நிலை வர வேண்டும். அந்த சுற்றுச்சூழல்காரர் என்ன சொல்றாங்கன்னா, நாம ஏதோ உங்களை பயமுறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க, நீங்க பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சா நீங்க எப்படி அலறி அடிச்சு அதுக்கு நீங்க ஒரு பயம் உங்களுக்கு வருமோ, அந்த பயம் இப்பொழுது எல்லா மக்களுக்கும் வர வேண்டிய
சூழ்நிலை இருக்கிறது என்று பயமுறுத்துகிறார்கள். எங்காவது யாராவது அதை பற்றி பேசுகிறார்களா? ஏதாவது மீடியாக்கள் அதை பற்றி பேசுகிறதா? ஏன் இப்படி பயமுறுத்தினா நம்ம மீடியா நமது ஓடாது. நமக்கு நிறைய என்ன ஆனும், ஆசையை காமிச்சாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்பதான் வருமானம் வரும். அந்த இப்போ இந்த மாதிரி தகவல் இதுல இருக்கக்கூடியவர்கள் கூட ஆசை காண்பித்து நிறைய பேரை பார்த்து வருமானம் பார்ப்பதற்காகத்தான் இருக்கிறார்களே தவிர எல்லாமே அப்படிதான் இருக்குது. ஆன்மீகம் ஆன்மீகம் நடத்தக்கூடிய இடத்துல என்ன இருக்குது? அங்க என்ன பண்ணுது? ஆசிரமம் வாங்கணும், இடம் வாங்கணும், ஆசிரமத்தை விரிவா கட்டணும், அப்ப அத்தனை பில்டிங் கட்டணும், இத்தனை பில்டிங் கட்டணும், இத்தனை பில்டிங் கட்டணும். என்ன செய்ய போறோம்? இதைத்தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை சொல்லி மனிதர்களுடைய மனதுக்கு மாற்றத்தை கொடுக்க, அதை விட கட்டடம் கட்டுறதுதான் ரொம்ப முக்கியமா தெரியுது. நல்லா பாருங்க, இருக்கிற கட்டடத்துல நிகழ்ச்சி நடத்துவதற்கு அங்க இல்ல, நல்லது சொல்றதுக்கு எத்தனையோ சும்மா கிடக்கு. நீங்க நல்லா பாருங்க, நிறைய கோயில் விளக்கு போடுறதுக்கு இல்லாத கோயில் இருக்கும், புதுசா ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருப்பான். என்ன அறியாமை! அங்க இறைவன் கேட்க மாட்டானு, ஏப்ப ஏற்கனவே அங்க ஒரு 10 கோயில் அது பராமரிப்பு இல்லாம கிடக்குது, நீ ஏப்ப புதுசா ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்க? எனக்குன்னு ஒண்ணு கட்டணும்ல, அதுல இதை நான் கட்டலேன்னு கல்வெட்டுல பொறிக்கணும், அதுக்காக நான் உன்னை கட்டணும்ல. என்ன அப்ப எனக்குன்னு ஒரு ஆசிரமம் வேணும்ல, எனக்குன்னு ஒரு இடம் வேணும்ல, எனக்குன்னு ஒரு எங்க வச்சுனாலும் நீ தத்துவம் தானே சொல்ல போற? அதுக்கு எனக்குன்னு ஒரு இடம் இருந்து நான் சொல்லணும்ல. அப்ப என்ன இது? தன்முனைப்பின் உச்சம். இந்த குருவும் ராகுவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் சனி. இந்த சனி என்ற கிரகமும் ராகு என்ற கிரகமும் குருவினுடைய இடத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய காலம் 2024 டிசம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த பீரியட்ல இந்த ஆன்மீகத்தை சொல்லுவதற்காக இடத்தை வாங்கி நாங்க கட்டடமா கட்டி வச்சிருக்கோம்னு பெருக்கி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சனியும் ராகுவும் பெரிய ஒரு அடியை கொடுக்க போகிறார்கள் என்பது என் மனதுக்கு ஒரு சிந்தனையாக தெரிகிறது. அப்ப இங்கு நாம சொல்ல வேண்டியது என்ன? தத்துவம். அது மக்களுக்கு ஒரு பயம் ஏற்பட வேண்டும், மக்கள் திரும்ப வேண்டும், செயல் திருத்தம் அடைய வேண்டும். தேவை அளவில் நிக்கிறதுன்னு இல்லை, தேவைக்கு மீறி அனுபவத்தை குறைக்க வேண்டும். குறைக்கிறதாவது செய்யுங்க. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய 37 பேர்ல 38 பேர்ல ஒருத்தர் போயிட்டாரு, என்னால எல்லாம் குறைக்க முடியாதுப்பா, நான்லாம் இப்படிதான் வாழ்றேன், ஊரோட வாழ்றேன், ஒருத்தர் ஓடி போயிட்டாரு. இந்த 37 பேர் நம்ம முயற்சி செய்வோம். நீங்க 10% குறைங்க, 20% குறைங்க, 30% குறைங்க, ஏதாவது ஒரு குறைங்க, எட்டாவது ஒண்ணு செய்யுங்க. இப்படி எல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தான் நான் பேசுறதை நிறுத்த முடியும். இல்லாட்டி நான் இப்படி பேசி எனக்கு தொண்டை தான் பிரச்சனையாகும். நான் பேசுவதை நிறுத்துவதற்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவுடைய இந்த சிந்தனை உரை எப்பவும் போல நம்மளுக்கு எல்லாருக்கும் மிகவும் தலையில ஆணி அடித்தாற் போல சொல்லி கொடுக்கிறார்கள். நம்முடைய தேவையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் அதை பின்பற்றுவோமாக. ஐயாவை தவநிலையில் வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயாவுடைய இன்றைய சிந்தனை கர்ம வினை கழியும் ரகசியங்கள் எப்பொழுதும் போல நம் அனைவரின் அறிவு கண்ணை திறக்கும் அளவில் உள்ளது. அதிலிருந்து அவர் கூறியதிலிருந்து சில துளிகளை மீண்டும் நான் நினைவுபடுத்த வருகின்றேன். மருத்துவரிடம் சென்றார்கள், உடல் உபாதைக்கு சென்றோம் என்றால் அதை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதை சொல்லுவார்கள், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதே போல ஆன்மீகத்தில் நாம் பெரிய நோய் கர்மவினை என்கின்ற நோயோடு நாம் உள்ளோம், அதை கழிப்பதற்கு டோன்ட் மட்டும் சொல்லுகிறார்கள். நிறைய இருக்க வேண்டும், அதை கண்டு நாம் பயப்பட வேண்டும். இவ்வளவு இருக்கு நமக்கு கர்மவினை, அதை எப்படி கழிக்க வேண்டும் என்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் டோன்ஸை மீண்டும் செய்தோமே என்றால் இயற்கை நம்மளை பயமுறுத்தும். கொரோனா என்ற காலகட்டத்தில் தேவையின் அடிப்படையில் வாழ்ந்தோம். அதை நாம் பின்பற்றி இருந்தால் நாம் ஓரளவுக்கு கர்மவினை கழித்திருக்கலாம். பூமிக்குள்ளே இருந்து எதை எடுத்தாலும் கர்மவினை கூடும். இயற்கை நமக்கு தேவைகளை அனைத்தும் கொடுத்துள்ளது.
உயிர் திருப்தி அடைய வேண்டும், மனம் அமைதி அடையும். ஒரு பொருளை அடைய மனம் முயற்சி செய்து அது அடையும் பொழுது மனம் முயற்சியை நிறுத்தும். அப்பொழுதுதான் நாம் இன்பமா உணர்கின்றோம். தேவைகளை நிறைவு செய்து கொண்டே உயிர் திருப்தி அடையும். அதற்கு பெயர் இன்பம். அப்போது மனம் அமைதி அடைகிறது. பொருட்களை தேடி தேடி மனம் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனம் சும்மா அமைதியாக இருக்கும் நிலை வருவதே இல்லை. அதைதான் நாம் சுகம், இன்பம், பேரானந்தம் என்றெல்லாம் குறிப்பிடுகிறோம். அதுதான் ஞானமும். பொருட்களை அடைவதை, ஓடுவதை நிறுத்திவிட்டால் கர்மவினை கூட்டுவதை நிறுத்திவிடலாம். மக்கள் யாரும் நிறுத்தவில்லை. இயற்கை அது தன் வேலையை காட்ட மக்களுக்கு பயமுறுத்த செய்யும். ஐயா அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள், இன்னும் அடுத்த ஆண்டு நாம் பெரிய ஒரு பாதிப்பை இந்த தமிழ்நாடு அடைய இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் முடிந்தவரை நம்முடைய தத்துவத்தை நாம் பின்பற்றி முடிந்தவரை நாம் பொருட்களை சேகரிக்காமல் இருப்பது மிகவும் சால சிறந்தது. மக்கள் தேவை குறைத்து வாழ வேண்டும் என்பதை ஐயா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். அப்படியே நாங்களும் முயற்சி செய்கிறோம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் இருக்குங்களா ஐயா நிகழ்ச்சி? கேட்கலாமா? இருந்தால் கேட்கலாம். அறிவிப்புகள் சொல்றேன். அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஒன்றே செய்யலாம். நாளை காலை தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை அடிக்க உள்ளார்கள் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலை தவம், அதனைத் தொடர்ந்து புத்தக கலந்தாய்வில் மனிதன் பிறந்தது எதற்காக என்பதை வழங்க வருகிறார்கள் மதுரவள்ளி அம்மா அவர்கள். வரும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுவோம், பயனடைவோம். அடுத்ததாக முதலில் சண்முகன் ஐயா அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான உரை. என்ன கர்மவினை கழியும் சொல்லி தலைப்புல இயற்கையை நம்ம எப்படி நம்ம இயற்கைக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்கோங்கிறது, நம்ம செயல்கள் மூலம் எப்படி துன்பம் கொடுத்துட்டு இருக்கோங்கிறது ரொம்ப அருமையா வளர்த்துனீங்க. உண்மையில ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்தது இயற்கை. நம்ம இந்த டாபிக்ல ஏதோ தனி மனித தவறுகள் மட்டும்தான் இதுல வரும்னு நம்ம நினைச்சோம். ஆனா அந்த தனி மனித தவறுகள்னு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அது தவறா உருவாகி எப்படி நம்ம இயற்கையை பால்படுத்திக்கிட்டு இருக்கிறோங்கிறது ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இது உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு தொண்டுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இந்த சுற்றுப்புற சூழல், நீங்க அது தலைப்பே அந்த மாதிரி கூட வச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அது இன்டைரக்டா நீங்க அத விளக்கிருக்கீங்க. அந்த சுற்றுப்புற சூழலுக்கு நம்ம எப்படி நம்ம துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப அருமையான விளக்குங்க. இது உண்மையிலே ரொம்ப பெரிய டாபிக். இத நம்ம மனவள கலைஞர்களாகிய நம்ம எல்லாருமே அதை உணர்ந்து அதை உள்வாங்கி நம்மளால முடிஞ்ச மட்டும் இந்த விஷயங்களை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி ஒவ்வொருவரும் ஒரு சிறு சிறு அளவுல ஒரு முயற்சி எடுத்தா ஐயா நினைக்கிற மாதிரி நம்ம இயற்கையை நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணாம அந்த இயற்கையோட ஒத்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளும் சுகமடையலாம். அந்த இறைவனும் நம்மள நல்லபடியா வச்சிருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவதுங்க ஒவ்வொரு தனி மனிதனும் செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்தமா 800 கோடி தவறுகளும் இணையும் போது அது சமுதாயத்தில் பெரிய துன்பமா மாறிடுது. அதே போல நம்ம அதை எப்படி நம்ம சேர்த்தோமோ அதே போல ஒவ்வொரு தனி மனிதனும் மாற 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 கொஞ்சம் கொஞ்சமா மாற மாற அதனுடைய தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப இது ஒரு நாடோ அல்லது ஒரு பெரிய அதிகாரியோ இதுக்கு முயற்சி எடுத்து, விஞ்ஞானிகள் முயற்சி எடுத்து நடக்காது. மனிதர்கள் மாறாமல் இது நடக்காது. அருமையான வாக்கியங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சண்முக ஐயா, நம்ம
நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்க. சமுதாயத்துக்கு இந்த கருத்துக்களை எடுத்துட்டு போனாலே போதுங்க. இத எத்தன பேருக்கு நம்ம ஷேர் பண்ணணுன்றது அதுவே பெரிய விஷயங்கய்யா. இந்த கட்டாயம் ஐயா கட்டாயம் பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு நம்ம இயற்கையை விட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டோம். 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், பல 1000 கிலோமீட்டர் இயற்கையை விட்டு விலகி நிக்கிறோம் நம்ம. அந்த கட்டாயம் அதை சார்ந்த உரைகள் தான் நம்ம பெரும்பாலும் இருக்கும் ஐயா கிட்ட. அதே மாரி நல்லது. சமுதாய சீர்கேடு அங்கங்க போட்டுட்டு காட்டுவாரு. இது போன்ற உரைகளை நல்ல உணர்வுபூர்வமான உரைகளை நம்ம நெறைய பேர் கொண்டு போய் அவங்க மொபைல் ஃபோன்ல கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு வேலை செஞ்சாலே பெரிய விஷயங்கயா. அதுக்கப்புறம் அது நம்ம ஐயா சொல்ற மாரி விதைக்கிறது தான் நம்ம வேலை. அந்த விதை மரமாவதா, செடியாவதா நமக்கு அத பத்தி கவலை இல்ல. நம்ம முதல்ல விதைப்போம். விதைக்கும் வேலையை பணியை செய்வோம். வாழ்க வளம். நன்றிங்க. வணக்கம்.